வயதாமே ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேலிங்கம் வைத்ததோர் மெய்நெறி முன் கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோலிங்கமைஞ்சருள் கூடலுமாமே வாழ்கொடு பார்க்க போறேன் டிஸ்டர்ப் ஆகுமா? பார்க்க போறேன் டிஸ்டர்ப் ஆகுமா? உள்ள போய் என்னோட வாழ்க்கை மாறின தருணமா அது என் மண்டைக்குள்ள ஐயா அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் கிரியில் என்று நாம் 1451வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். 4 மார்க்கங்கள் சொன்னா கூட இந்த பாடல்ல இறைவனை பத்தி ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை மிக எளிமையா சொல்றாரு. இங்க என்னன்னா, அவர் எங்கேயும் நிறைந்திருக்கின்றார், எல்லாராலையும் அணுக முடியும், அவனை முழுமையாக சரணடைவதன் மூலம் வினைகளை கடந்து ஆன்ம விடுதலை அடைய முடியும் அப்படின்றத ஒரு பெரிய உண்மைய இந்த பாடல் நமக்கு உணர்த்துறாரு. அப்ப ஆன்மீக வழியில வர்றவங்களுக்கு எனக்கு 4 மார்க்கமும் தெரியாது அப்படின்றதுலாம் தேவையே இல்லை. டைரக்டா பக்தி அல்லது சரணாகதி அடைகிற அப்படின்னாக்கா உனக்கு அந்த ரூட் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றதா நான் உணர்கின்றேன். இங்க இந்த 10 திசைன்றாருங்க. 4 திசை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, அப்புறம் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு மேல் கீழ் அப்படின்றாருங்க. அப்போ சுத்தி 360 டிகிரி எல்லா டைரக்ஷன்லயும் அவர் இருக்கின்றார், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படின்றதுதான் அது யாரு வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். திருவடி நீயல் சரண் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. அது அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா சரணடைகிறது, சரணாகதி தத்துவம். நான் எனது அப்படின்ற அகந்தையை விட்டுட்டு முழுமையாக சரணாகதி அடைவதன் மூலம் பக்தி யோகத்தினுடைய உச்சநிலையை அடைவதன் மூலமாக வினைக்கடலை நாம் கடக்க முடியும். கடல்ல ஒரு சின்ன படகு இருந்தா போதும் கடலை கடக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த வாழ்க்கைன்ற படகுக்கு, இறைவன் என்ற வாழ்க்கைன்ற கடலுக்கு இறைவன் என்கின்ற படகு நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த வினைக்கடலை கடந்து விடலாம் அப்படின்னு சொல்வதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் கிரியை பாடல் 1451 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டு, எத்திக்கிலர் இல்லை என்பதின் அமலர்க்கு ஒத்து திருவடி நீங்கள் சரணென தத்தும் வினை கடல் சாராது காணுமே. 10 திசைக்கும் பரமொரு தெய்வம் உண்டு, எத்துக்கு இலரில்லை என பதமலர்க்கு ஒத்து திருஅடி நீழல் சரணென தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. இதன் விளக்கமாக, 10 விதமான திசைகளுக்கும் பரம்பொருளாக இருக்கின்ற ஒரு தெய்வம் இருக்கின்றது. அந்த தெய்வத்தை எந்த விதத்திலும் போற்றி வணங்குவதற்கு இயலாதவர்கள் என்று எவரும் இல்லை, அதாவது அனைவராலும் இயலும். ஆகவே தூய்மையான தாமரை மலர் போன்று இருக்கின்ற அவனது மேன்மைக்கும் மரியாதைக்கும் உரிய திருவடிகளில் அமைதியையும் குளிர்ச்சியையும் தருகின்ற நிழலே சரணாகதி என்று சரணடைந்தால் மாயையில் சிக்கிக்கொண்டு தத்தளிக்கின்ற வினைகளால் சூழ்ந்த கடல் போன்ற இந்த உலக வாழ்க்கையை சார்ந்து இல்லாமல் அந்த இறை சக்தியை தமக்குள் தரிசிக்கலாம். இதன் உட்கருத்தாக, இறைவனை அடைவதற்கு அருளப்பட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 விதமான வழிமுறைகளில் சரியை செய்வதற்கு ஊனமில்லாத ஆரோக்கியமான உடல் வேண்டும். யோகம் செய்வதற்கு உறுதியான உடலும் மனமும் வேண்டும். ஞானம் மூலம் இறைவனை அடைவதற்கு குருவருளும் திருவருளும் இருக்க வேண்டும். ஆனால் கிரியையை எவரும் எந்த விதத்திலும் செய்ய முடியும்.
இது வந்து நம்ம சரவணன் ஐயா தளத்துல கொடுத்துருக்கிற விளக்கம். தேவாரம்.org இருக்கிற விளக்கமும் பார்த்துருக்கலாம். ஓ, அம்மா நீங்க தொடர்ந்து இருங்கம்மா. அதுக்கப்புறம் ஐயா வந்ததுனால நான் அதுக்கப்புறம் தொடர்றேன். கௌரியம்மா, நீங்க தொடருங்க. சரிங்க. நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1451. 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டு, எத்திக்கும் இலர் இல்லை என்பதின் அமலர்க்கு, ஒத்து திருவடி நீழல் சரண் என தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. The absolute God is in all the 10 directions. Which direction is he not? None. Tuning with the Amala, surrender unto the shady holy feet, and you will see the leaping ocean of karma will be kept under check. இன்றையிலிருந்து கிரியை ஆரம்பிக்குது. கிரியை என்றது பக்திக்கு இன்னும் அடுத்த நிலை. இப்போ பக்தின்றது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ உலகத்தார் காண தான் பக்தின்னு பார்த்தோம். நம்ம அன்றாட கடமைகளையும் செய்யணும். இப்போ கடைக்கு போகணும், இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கடைக்கு போகணும், அவங்கவுங்க வேலைக்கு போகணும். பக்தின்றது மனதில் கொஞ்சம் பக்தின்னு இருக்கிறப்ப கோயிலுக்கு போகிறது, வீட்டில் சாமி கும்பிடுறது, இறைவனை நோக்கி தன் மனதையும் திருப்புற விஷயம்தான் பக்தி அப்படின்றது. அந்த நேசத்தை கொண்டு நம்ம இறைவனை அடையிறது தான் பக்தின்னு பார்த்தோம். அப்போ உலகத்தாருக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து பக்தி தான். ஏன்னா அவங்க கடமையை முடிச்சுட்டு கோயிலுக்கும் போக முடியும், வீட்டு வேலைகளையும் பார்க்க முடியும், தனக்கு தேவையானதையும் செய்ய முடியும். இப்போ இது அடுத்த நிலையில் பக்தின்னு சொன்னோம் இல்லையா, அதை வெளிக்காட்டணும் இல்லையா. பக்தின்னு என்கிட்ட இருக்குன்றத வெளிக்காட்டுற விஷயமா, அந்த வெளிக்காட்டுற விஷயம் வெறும் வெளிக்காட்டுற விஷயம் இல்லை, அதனால் அவங்க மேல்நிலைக்கும் வரணும். அவங்க செய்கிற பக்திக்கான விஷயங்கள் வந்து அவங்கள மேம்படுத்தி அடுத்த நிலைக்கும் கூட்டு போகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வெளிக்காட்டுறது, அந்த அன்பை இன்னமும் வெளிக்காட்டுறது, அதுதான் வந்து கிரியை. கிரியை வந்து செயல். அதில் மனதில் மட்டும்தான் பக்தி மிகுந்திருக்கும். நம்ம அதை வெளிக்காட்டுறதுக்காக பெருசாக எதுவும் செய்ய மாட்டோம். இறைவனை போய் பார்க்கறது, பக்தியில் உருகிறது, அந்த இது இருக்கும். இங்கே வந்து செயல்லையும் அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, யந்திரம் வச்சு பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, இறைவனுக்காக பிரசாதம் செய்கிறது, தொண்டு செய்கிறது, உழவார பணி செய்கிறது, கோயிலுக்காக, இறைவனுக்காக என்னோட அன்பை நான் எப்படிலாம் காமிக்க முடியுமோ அப்படிலாம் காமிக்கிறது, அதுதான் கிரியை. ஆனால் இது சும்மா என் அன்பை காமிக்கிறேன் அப்படின்றது இல்லை. இந்த காமிக்கிற அன்பு வந்து அவங்கள வந்து அடுத்த நிலைக்கு மனம், புத்தி, சித்தம் எல்லாம் தூய்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கு கூட்டு போகிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம நேற்று கூட பார்த்தோம், மந்திரம் சொல்கிறதுனாலே எவ்வளோ பலன் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி மந்திரம் சொல்கிறதும் நாமத்தை ஜெபிக்கிறது, இது எல்லாமே கிரியையில் தான் வரும். அந்த இறைவனுக்காக செய்கிற விஷயங்கள், செயல்கள், அதுக்காக மெனக்கெட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் கிரியை. இன்னைக்கு இந்த கிரியையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டு. லைனை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அந்த 10 திசை அந்த இதெல்லாமே எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார் இறைவன் தான். எங்கும் அருட்சக்தியாக நிறைந்திருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் அருட்சக்தியாக எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா திசைகளிலும். அதான் ஒரு தெய்வம் தான். நீங்கள் எல்லா திசையிலையும் இருக்காங்கன்னா எல்லா திசைக்கும் வேற வேற தெய்வம் இல்லை, ஒரு தெய்வம் தான் அனைத்து திசைகளிலும் எல்லா இடத்துலையும் அருட்சக்தியாக நிறைந்து இருக்கிறாங்க. எத்திக்கும் இல்லை, எந்த திசையில் அவர் இல்லை அப்படிங்கிறது தான். எங்கே இல்லை அவர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மாதிரி கேட்குறாங்க. இல்லை என்பது அமரருக்கு, எங்கும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எங்குமே நிறைந்திருக்கிற அமலர் அப்படின்னா மாசற்றவர் இறைவன். மாசற்ற இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறாரு. ஒத்து திருவடி நீழல் சரண் என, அந்த இங்க திருவடிங்கிறது வந்து இந்த சரண் அடைகிறது திருவடி, அவரோட திருவடி நிழல்ன்றது
ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும்போதும் மாறும். எப்படி நம்ம இறைவனோட புரிதல் ஒவ்வொரு சரியையில் இருக்கும்போது இறைவன்னா கோயிலில் இருக்கிறது, சிலையாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது. கிரியையில் வரும்போது அவரோட திருவடிக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது. அப்போ நம்ம அந்த திருவடிங்கிற லாஜிக்கும் நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நிலைக்கு நம்ம வரும்போதும் அந்த திருவடிங்கிறது மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த சரியை கிரியையில் இருக்கும்போது திருவடினா என்ன? இறைவனோட திருப்பாதங்கள் தான் திருவடியாக இருக்கும். இதே நீங்கள் யோகத்துக்கு வந்துட்ட பிறகு திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிலாம் இருக்கும் இல்லையா? அந்த உள்ளுணர்வு சக்தி உங்களுக்குள்ள அதாவது அதிகமாக இருக்கிற சக்தி அதுவே தான் உங்களோட திருவடியாக இருக்கும். அதை தான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த யோகத்தில் இருக்கும்போது உங்களோட சக்தி நிலையை பிடிச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இறைவனை பற்றி கொண்டிருக்கிறதா உங்களுக்கு உணரும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து ஞான மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே திருவடிங்கிறது நீங்கள் உருவ திருவடியாகவும் நினைக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள உணர்வாக இருக்கிற அந்த திருவடியும் நினைக்க மாட்டீங்க. அந்த வெட்ட வெளியா அருட்சக்தியாக இருக்கிற அந்த திருவடி, அந்த விழிப்புணர்வா இருக்க திருவடியை தான் நீங்க திருவடின்னு நினைப்பீங்க. அந்த நீங்க நம்ம நிலையில முன்னேற முன்னேற நம்மளோட இறைவன் என்ற புரிதலும் மாறும், நம்மளோட சக்தி நிலையும் மாறும், நம்மளோட உணர்வு நிலைகளும் உணர்ச்சியிலேருந்து உணர்வுலேருந்து அந்த ஆணவம் மட்டும் இருக்கிறது, அதுமாரி அந்த நம்மளோட உணர்வு நிலைகளும் மாறிக்கிட்டே வரும். திருவடிங்கிற புரிதலும் மாறிக்கிட்டே வரும். இறைவனை நம்ம எந்த அளவுக்கு பற்றி இருக்கோன்ற புரிதலும் மாறிக்கிட்டே தான் வரும். இதை தான் வந்து இங்கே வந்து இந்த சாலோகம் சாமீபம்லாம் சொல்கிறாங்க இல்லையா? சாயுஜ்யம் வரைக்கும் வருது. அது இறைவன் பக்கத்தில் இருக்க, நான் கிட்டக்க வந்துட்டேன், கலந்துட்டேன், அந்த மாதிரி இதில் வந்து நிலைகளாக சொல்கிறாங்க. இது எல்லாமே அதனால தான் இறைவன்கிறது அவரவர் அனுபவம் மட்டுமே தான். என்னோட அனுபவத்தை இருக்கிறதா இறைவன் சொல்ல முடியாது. அது என்னோட அனுபவம், என்னோட புரிதல். அவங்க நிலையில எந்தெந்த அனுபவத்தில் இருக்காங்களோ அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதுதான் திருவடி. கிரியையில் இருக்கவங்க அந்த பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு திருவடி எதுன்னா திருப்பாதங்கள் தான். இறைவனின் திருப்பாதங்கள் தான் திருவடி. இந்த மாதிரி நம்மளோட திருவடியும் புரிதலும் இறைவனை பற்றின விஷயமும் மாறும். அந்த இது மாறும்போது நம்ம செய்கிற சடங்கு சம்பிரதாய முறைகளும் மாறிக்கிட்டே வரும். இப்போ பக்தியில் இருக்கவங்க எப்படி கோயிலுக்கு போகிறதா அவங்க செய்கிற சடங்கு முறைகள். அதுக்கப்புறம் கிரியையில் இருக்கவங்க அதுக்கான செயலில் இறங்குறது. இறைவனுக்காகவே நான் நிறைய செயல் செய்கிறேன் இல்லையா? அதெல்லாமே கிரியையில் வந்துடும். யோகம் வந்து நான் திருப்பி எனக்குள்ள இருக்க சக்தி நிலையை வந்து மேம்படுத்தி என்னை வந்து நான் சரி பண்ணுறது, என்னோட பிராணனை, என்னோட சக்தி நிலையை, என்னோட உணர்வு நிலையை சரிப்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்கள் செய்வாங்க. அவங்க கோயிலுக்கு போகிறதோ கிரியை பண்ணுறதோ எல்லாமே இந்த நிலையில் இருப்பாங்க. அதுமாரி ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டவங்க அந்த இறைவனோடைய ஒன்றை கலக்கிறதுக்கான அந்த திருவடியே பற்றி கொண்டிருப்பாங்க. அவங்களும் இந்த யோகமோ இந்த இறைவன் திருப்பாதங்களையோ பற்றிட்டு கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த அருட்சக்தியாக இருக்கிற அந்த இறைவனை பற்றி கொண்டிருப்பாங்க. அதனால தான் இந்த இடத்துல கிரியையிலையும் இவங்க ஏன் வந்து திருவடியை சொல்றாங்கன்னா, நம்ம செய்கிற செயல் எல்லாமே அந்த திருவடியை பொறுத்து தான். நம்ம எதை வந்து திருவடின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதுக்கான சடங்கு முறைகளை தான் நம்ம செய்வோம். இந்த கிரியையில் நம்ம இருக்கும்போது இதற்கான சடங்கு முறைகள் கிரியையில் நான் இருக்கிறதுன்னா என்னன்னா, நான் இறைவனுக்காக நான் தொண்டு செய்கிறேன், இறைவனுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னோட மனதையும் உடலையும். இங்கே புத்தியும் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இறைவனை பார்க்கணும், அந்த இது மட்டும் அன்பு மட்டும் பக்தி மட்டும் இருக்கும். இப்போ என் புத்தியும் யூஸ் பண்ண நான் என்ன செய்யலாம், இறைவனுக்காக நான் என்ன செய்கிறது, நான் இறைவனுக்காக ஏதாவது செய்யணுமே, இறைவனுக்கு நான் பூஜை செய்யணுமே, நான் இறைவனுக்கு நினச்சி நான் ஏதாவது பண்ணணுமேன்னு அந்த புத்தியையும் நமக்கு இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல மனமும் புத்தியும் உடலும் மனமும் சேர்ந்து நம்ம வந்து இதில் அர்ப்பணிக்கிறோம். அந்த 2 விஷயம் மட்டும்தான் இங்கே சரணடைஞ்சிருக்கும். அதுக்கு மேலே ஈகோ சரணடைஞ்சிருக்காது, நம்மளோட வினைகள் சரணடைஞ்சிருக்காது. நம்ம இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு நிறைய மூட்டையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். நம்ம வந்து ஈகோ மூட்டை இருக்கும், வினைகள் மூட்டை இருக்கும், மனம், உடலுக்கான விஷயங்கள்னு எல்லாமே நம்ம தூக்கிக்கிட்டே தான் இருப்போம். அதை எல்லாத்தையும் கீழே இறக்கிட்டோன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஆனால் அதை இறக்க முடியாது. ஏன்னா நம்ம ஐடென்டிட்டியே அதில் போயிடும். நம்மளோட பாஸ்போர்ட் வீசாவே அது மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். அதனால அதை நம்ம இறக்க முடியாதனால ஒன்று ஒன்றா பக்தி மார்க்கத்தில் மனதை மட்டும் இறக்குறோம்.
இது கிரியை மார்க்கத்துல மனமும் உடலும் அந்த புத்தி எதை நோக்கியா மத்ததை நோக்கி இருக்கிற புத்தியை வந்து இதுலயே செலுத்தி அந்த விஷயத்தையும் நம்ம சரணடைகிறோம். இந்த இடத்துல இவ்வளவுதான் நம்மளால சரணடைய முடியும். அதுக்கப்புறம் யோகத்துக்கு போனீங்கன்னா அடுத்த நிலையான சித்தத்துல இருக்க வினைகள் எல்லாத்தையும் சரணடைய கொடுத்துருவோம். ஞான மார்க்கத்துக்கு போன பிறகுதான் நான் என்ற அகந்தையும் நம்ம சரணடைந்த பிறகுதான் நமக்கு என்ன நிலை வரும்னா இறைவன் நம்மளோட கலக்கிற நிலை வந்த பிறகுதான் நமக்கு புரியும். கிருஷ்ணர் சொன்னார்ல, எல்லாமே நன்மைக்கேன்றது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்குது. இப்ப எது நடந்துட்டு இருக்கிறதோ எல்லாமே நல்லதுதான். எல்லாமே நல்லதான். ஆனா அது வந்து இப்ப நம்ம சொன்னா கேட்போமா? இந்த நிலையில இருக்கிற இப்ப என்கிட்டயே வந்து சொல்றாங்க எல்லாமே நல்லதுதான் நடக்குதுன்னா நான் முயற்சி பண்ணாம என்னால இருக்க முடியாது. என்னோட ஈகோன்னு ஒண்ணு இருக்கிறதுனால என்னோட முயற்சின்னு ஒண்ணு போடுவேன் நானு. ஆனா நீங்க அந்த நிலைக்கு வந்துட்ட பிறகு எல்லாமே இது வடிவேல் சொல்லுவார் இல்லையா, எது தேவையில்லாத ஆணி தேவையான ஆணின்னு தெரியும். நீ புடுங்குறது கூடமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரி. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வச்சிருப்போம். தேவையானதுன்னு மண்டையில தூக்கி வச்சுட்டு இருப்போம். அதுதான் நமக்கு வந்து அந்த மூட்டையெல்லாம் சுமந்துட்டு இருக்கிறது தான் கழுத்து வலி, கால் வலி நமக்கு வர்றது. அது தெரியாம நம்ம அதை தூக்கிட்டு தான் வச்சுட்டு இருப்போம். அந்த தேவையில்லாத விஷயங்களையாவது நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த தேவையில்லாத ஆணி தான். அட்லீஸ்ட் அந்த நமக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டுமாவது நம்ம அந்த மூட்டையாவது பிடிச்சிட்டு இருக்கலாம். சில பேர் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் பாரமாவும் இருக்கும். அவங்க அந்த இறைவனை உணர முடியாமலும் இருக்கும். நீங்க ஒண்ணா சரணடைய ஒரு விஷயமா நம்ம வந்து இறைவன்கிட்ட ஒப்படைக்க நம்ம வந்து கிளீன் ஆயிட்டே வருவோம். எப்படி நம்ம இப்ப நம்ம கையில ஒரு நகை இருக்குன்னா அது பயத்துல இருப்போம். நம்ம கையில நகை இருக்கே அப்படின்ட்டு வீட்டுல வச்சிருக்காம அதை லாக்கர்ல வச்சுட்டோம்னா அதை பத்தின பயம் இருக்காது இல்லையா? அது மாதிரி உங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்கு அதனால உங்களுக்கு அட்லீஸ்ட் பிரச்சனையாக இருக்கிற விஷயத்தையாவது சரணடைச்சிடலாம். எல்லாத்தையும் கூட சரணடையணும்னு இல்லை, நம்ம நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா பிரச்சனை தர விஷயத்தையும் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். நம்மளோட பிரச்சனையே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட பிரச்சனை, இவங்களோட பிரச்சனை எல்லாமே நம்ம தூக்கிட்டு இருப்போம். அட்லீஸ்ட் அந்த இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களையாவது நம்ம சரணடைந்து கொண்டே வரும்போது, நம்ம முழுமையா சரணடையும் போது நமக்கு வந்து எல்லாமே மாயை தான். இந்த மாயை கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா இது எல்லாமே நார்மலா நடக்குது. உலகத்துல என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது. அது எல்லாம் இறைவனோட இதுபடிதான் நடக்குது. இது எல்லாமே மாயைன்றது நம்ம அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் நமக்கு புரிய வரும். இப்ப வந்து அட்லீஸ்ட் நம்ம அந்த தேவையில்லாத விஷயங்களையாவது இறைவன்கிட்ட குடுத்துட்டு, அந்த தேவையான இத மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அட்லீஸ்ட். இல்ல நீங்க வந்து ஞான நிலையில இருக்கிறீங்கன்னா, அந்த எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையுமே சரணடைகிறது. அந்த நிலையில சரணடைகிறதுங்கிற வேற. இப்ப இங்க கிரியைன்ற இடத்துல வந்து சரணடைகிறதுங்கிறது, நம் உடல், மனம், புத்தி இந்த 3த்தையுமே நம்ம இறைவன்கிட்ட சரணடைகிறதா நான் பார்க்கிறேன். தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. தத்தும்னா அந்த ஆக்ரோஷமாக தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த வினைக்கடல். அது வந்து சாராது காணுமே. அது நம்மளை வந்து நெருங்காது. எப்ப இந்த சரணடைதல்னு ஒண்ணு வர நம்மளோட இந்த வினைக்கடல்ல போய் நம்ம சேர மாட்டோம். நம்ம இறைவனை நோக்கி போய்க்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான். இதுதான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. இந்த கிரியையில சரணடைகிறதுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம சரணடைகிறோம் அப்படிங்கிறது போக போக நம்ம அடுத்த நிலைக்கு போக போக நம்மள்ட்ட இருக்க ஒண்ணா நம்ம சரணடைய இறைவனோட எல்லாருமே ஒன்றாக கலப்போம். அதுக்காகவும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1451வது திருமந்திரம், 6வது கிரியை. திருமந்திரம். 10 திசையும் பரம் ஒரு தெய்வம் உண்டு, எத்திக்கில் அவர் இல்லை என்பதில் மலர்கொத்து திருவடி நீழல் சரண் எனத் தத்தும் வினைக்கடல் சாராது காணுமே. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடகிழக்கு மேல் கீழ் என 10 திசைகளிலும் பரவி நீக்கமர நிறைந்திருப்பவன் பரம்பொருள். எங்கே அவர் இல்லை? எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். எனவே பூங்கொத்துக்களை கொண்டு அவர் திருவடிகளை சரணடைந்து
அலைகள் கடலில் ஒன்றன் பின் ஒன்றாக தாவி வருதல் போல துன்ப வினையால் தொடரும் இப்பிறவியாகிய பெருங்கடலில் விழாமல் தப்பலாம் என்பதை உணர்ந்தறிக. பரம் பரம்பொருள், நீழல் நிழல், சரண் சரணம் அடைதல், தத்தும் தாவி வரும் காணுமே அறிவீராக. மலர் இட்டு செய்யும் இறை வழிபாடு கிரியை. கழக வெளியீட்டில் 10 திசைகளிலும் ஒப்பில்லாத முழுமுதற் சிவன் ஒருவன் உளன். அவன் இல்லாத திக்குகள் இல்லையென்று அருள் நூல்கள் கூறுகின்றன. அகத்தே கொல்லாமை முதலிய சிவனை எளிதாக எய்துவிக்கும் நற்பண்புகள் கொல்லாமை, ஐந்தடக்கல், கொள் பொறுமையோடு இரக்கம், நல்லறிவு, மெய்த்தவம், அன்பட்டு அமைய புறத்தே அவற்றிற்கு இனமாகிய நறுமலர்களைக் கொண்டு திருமுறை போற்றி தொடர் புகன்று திருவடி நீழலே மாறா புகலிடமென்று அர்ச்சித்தல் வேண்டும். அங்ஙனம் அர்ச்சிப்பாருக்கு ஏறு வினையாகிய ஆகாமியம் உனக்கிலா வித்து ஒரு ஞான்றும் விளையாமை போல் சாராது என்க. எத்திக்கிலர் இல்லை. இதன் பொருள் தெய்வம் பரவி இல்லாத திக்கு இல்லை. தத்தும் ஏறும். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் குழைத்த 10 ஆத்தும நிவேதனம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உன்தன் விருப்பன்றே. இறைவா, எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் அறியேன், நீதான் அறிவாய். என் பிறவி பிணி என்றால் நோய், பிறவி பிணி தீர்க்கும் மருத்துவராக நீ இருக்கின்றாய். நோயாளியின் நோய் இன்னதென்று மருத்துவர் அறிவாரையன்றி நோயாளி அறிய முடியாது. அதுபோன்று வினை பிறவி சார்ந்து துன்புறுகின்ற எனக்கு இப்பிறவி துன்பம் நீங்க எதனை அருள வேண்டும் என்பதை நீயே அறிய வல்லவன். ஆக எனக்கு சுகம் அளிக்க வல்லது எதுவோ அதனை வழங்கும் பொறுப்பு உன்னுடையதே. சரணாகதி நாம் சிவனிடத்து அடைய வேண்டும். அதற்கான பாடல்தான் மாணிக்கவாசகர் அருளியது. உலக உயிர்களிடத்து நாம் அன்பாய் இருக்க வேண்டும். திருவள்ளுவர் அருமையாக திருக்குறளில் பதிவிட்டுள்ளார். அன்பு உடையவராய் இருத்தல் பிறர் விரும்ப வாழும் சிறப்பை தரும். அதனால் பகையின்றி எவரையும் நண்பராக பெற்று திகழும் நலத்தை நாடி செல்லாமலே அடையலாம். திருக்குறள் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு. கொல்லாமைய வலியுறுத்துகின்றார் திருவள்ளுவர். திருமூலரும் அவற்றையே திருமந்திரத்தில் பதிவிட்டுள்ளார். அருமையான திருக்குறள். நல்லறங்களில் எல்லாம் தலையாய அறப்பணி பிற உயிர் கொல்லாமையாகும். அதனை அடுத்து சிறந்தது பொய் பேசாதிருத்தல் ஆகும். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சார பொய்யாமை நன்று. நாம் நம்முடைய அகத்தையும் புறத்தையும் சூரியனை போல் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் பரம்பொருளாகிய சிவபெருமானை நினைப்போம், போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக அருமைம்மா. நல்ல விளக்கங்கள், நல்ல அறிவுரைகள். நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. இதுல ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பார்த்துடலாம். இப்போ சரியை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். என்ன அவரே சொன்னாரு, ஒரு இடமா போய் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நேற்றுக்கு அப்படிதான் சொன்னாரு. ஒரு 2-3 நாள் முன்னாடி நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து
ஊர் ஊரா போ அப்படின்னு சொல்லி ஒரு பரந்த ஒரு தேடலை வந்து நமக்கு முன்னாடி வச்சாங்க சரியாயில. அதுக்கப்புறம் இப்ப கிரியையில என்ன சொல்றாரு, 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டெத்தி இல்ல அவர் இல்லை கிளர் இல்லை என்பதன், அதாவது அப்படி போய் எல்லா திசையிலையும் பார்த்தாச்சு. சோ இப்ப வந்து ரேடியஸ் குறைஞ்சிருச்சு, அந்த அந்த விட்டம் குறைஞ்சிருச்சு. அப்ப நம்ம வெளியில கோயில் கோயிலா போனது போக இருந்த இடத்துல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தெய்வத்தை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம், அந்த பார்வை. ஒரு சிலரால அந்த டிராவலை கம்மி பண்ணவே முடியாது. அந்த டிராவல்ல இருக்கக்கூடிய அந்த சுகம், அந்த டிராவல்ல இருக்கக்கூடிய ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு இத வந்து மாத்திக்கவே முடியாது. அப்போ அதெல்லாம் மாறணும். மாறி உள்ள உட்கார ஆரம்பிக்கணும். உள்ள உட்கார ஆரம்பிக்கிறதுக்கு முதல் படி அந்த நம்ம ஏதாவது கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, அந்த தெய்வத்தோட போட்டோ வாங்கிட்டு வருவாங்க. அத வந்து பூஜை ரூம்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய போட்டோ தான் அந்த ஊர் தெய்வம் மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. அப்போ அதோட தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தெய்வத்தை வந்து நம்ம வந்து நம்ம முன்னாடி எடுத்துட்டு வரணும். அதற்கு உண்டான ஒரு படிதான் கிரியை. அது எப்படி அப்படின்னு சொல்றாரு. இந்த 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 மந்திரத்தோட சைத்தன்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரணன அப்படின்னு சொல்றாரு. அமலர்க்கு ஒத்து திருவடி நிழல். அமலர் அப்படின்னா மலம், மலமற்றவர்கள். மலர் அப்படின்னா மலம் அப்படிங்கிறதா மலர். மலத்தை உடையவர் மலர். நம்மெல்லாம் மலர் தான். அப்ப அமலர் அப்படின்னா மலமற்றவர், அதனாலதான் அமலர். அப்ப அந்த மலமற்றவர், மாசற்றவர், அவருக்கு ஒத்து திருவடி நீழல் சரணன அப்படின்னு இந்த இடத்துல கிரியையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை உள்ள கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, குருவடி பணிதல். குருவை வந்து பணிந்து ஏற்றி விஷயம் கத்துக்கிறது, அவரோடு இருந்து அவருக்கு உண்டான எல்லா பணிவிடைகளையும் செய்வதன் மூலம் அவர் என்ன செய்யறாரோ கத்துக்கிறது. இது வந்து சிலபஸ் கிடையாது. நம்ம இது பண்ணா இது பண்ணா இது பண்ணா இது பண்ணா, இப்ப இருக்க சிலபஸ் எப்படி பூஜை பண்ணணுங்கிறதுக்கு சிலபஸ் இருக்கு. ஆனா அத வந்து பாடமா கத்துக்க முடியாது. நம்ம வந்து கூட இருந்துதான் கத்துக்க முடியும். அந்த கூட இல்லைன்னா அந்த இது நான் சொன்னேன்ல, ரைட்டர் பாலகுமாரன் ஐயா பூஜை பண்ணும்போது அவர் பண்றத பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கத்துப்போம். பூஜைங்கிறது எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அது ஆத்மாத்மா உள்ள போகும் அப்படின்னு. அப்ப இத பாக்குறது, அப்ப ஒரு தடவை அபிஷேகம் பண்ணும்போது எனக்குள்ள அந்த தன்மை உள்ளே கூடும். அப்ப அந்த மாதிரி அதுதான் அந்த அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரணன். அப்ப அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னாக்க, அந்த மலமற்றவர் செய்யக்கூடிய செயல் என்ன, திருவடி நீழல். அவரும் இறையம்பெருமானுடைய திருவடியில சரணடைஞ்சிருவாங்க. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது கௌரியம்மா சொன்ன மாதிரி எந்த திருவடியா வேணாலும் இருக்கலாம், உருவகமா இருக்கலாம், உணர்வா இருக்கலாம், புரிதலா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த இறையம்பெருமானினுடைய திருவடி நீழல்ல சரணனை கொண்டால் தத்தும் வினை கடல் சாராது. தத்துனா தாவி வரும். நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு வினை உண்டு. ஒண்ணும் இல்ல, நான் இந்த புத்தகத்தை மூடி வெளியில வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு வினை இருக்கு, நான் இப்ப பேசுறேன்னா அதுக்கு ஒரு வினை இருக்கு. அதுதான் தத்துவம் வினைக்கடல். என்ன செஞ்சாலும் வினை வரும். அப்ப எப்படி செய்யாமலா இருக்க முடியும்? முடியாதுல்ல. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தானே இருக்கணும். அந்த நம்மளுடைய அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் ஏதோ ஒரு வினை செய்து கொண்டேதான் இருக்கணும். அப்ப அதுல வினை சாராம இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி திருவடி நீழல் சரணடைஞ்சிடணும். அவ்வளவுதான். நான் வந்து உனக்காக தான் செய்யறேன், நான் உன்னுடைய திருவடிக்குதான் நான் பண்றேன், நான் வந்து என்னுடைய செயலுக்காக நான் பண்ணலங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுக்குள்ள ஏற்றிக்கணும். என் ஆத்மார்த்தமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என் மனசாட்சிக்கு ஒப்ப நான் பண்றேன், இதுதான் அந்த இடத்துல விஷயம். அப்போ அந்த மனசாட்சிக்கு ஒப்ப ஆத்மார்த்தமா பண்ணும் பொழுதுதான் அது வந்து திருவடி நிழல். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி பண்றவங்களோட சேரணும். அமலர், அந்த அமலரோடு ஒத்து திருவடி நிழல் சரணடையணும். அப்ப இந்த இடத்துல 2 விஷயம் சொல்றாரு. சரியில ஊர் ஊரா போய் சிவனை தேடுன்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொன்னாரு, சத்சங்கத்தினுடைய மகிமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு, குருவடி பணிந்து குருவோடு சேர்ந்து அமலர்க்கு ஒத்து
திருவடி சேரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது அந்த விஷயத்துல ஏற்கனவே இருக்கிறவங்களோட இப்போ அபிராமிப்பட்டர் அதுக்குதான் நம்ம துணைக்கு கூப்பிட்டுக்கிறோம். மணிவாசக பெருமான் அதுக்குதான் நம்ம துணை கூப்பிட்டுக்கிறோம். வள்ளலார அதுக்குதான் நம்ம வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரணன அப்படி சரணடையும் பொழுது சத்தும் வினைக்கடல் அப்போ வேலை செய்வோம். ஆனா அதுல இருந்து வினை வந்து நம்மை வந்து சேராது காணுமே அப்படின்றாரு. அப்போ அது எதனால 10 திசையும் பரமொரு தெய்வம் உண்டெத்தி கிளறிலை என்பதினால் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த திசையில இருந்தாலும் ஏதோ இந்த ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் ஏன்னா நம்ம பூஜை பண்ணும்போது மாத்திரம்தான் வினை இல்லை நம்ம நினைச்சிடக்கூடாது இல்ல, எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். இப்ப எதிர்க்க எந்த பக்கம் திரும்பினாலும் காத்தும் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி அவர் எந்த இடத்துல திரும்பினாலும் இருக்கிறாரு. அதனால நீ கவலையே படாம எந்த பக்கம் வேணாலும் நீ திருவடியை நினைத்து வணங்கு அப்படிங்கிறார். நம்ம இந்த கதை கேட்டிருப்போம். இவர் வந்து நம்ம சுந்தரர் வந்து கோயில போய் படுத்திருக்கும் போது ஒரு கிழவர் வந்து அவர் தலை மேல கால் வைக்கிறார். அப்போ முதல்ல வந்து அவர் வந்து சிவன் இருக்கிற பக்கமா காலை வச்சு நீட்டி படுத்துறாரு. அப்ப நம்ம சொல்றோம் அவர் சொல்றாரு, என்ன நீ சிவன் இருக்கிற பக்கமா கால் எடுத்து படுத்துட்டு இருக்க, காலை தெய்வத்தை நோக்கி திருப்பின்னு இருக்கிய அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப இங்க இல்லையா அங்க இல்லையா அப்படின்னு கேட்கறதா நம்ம புராணங்கள்ல வாசிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அப்போ அந்த மாதிரி எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை எங்க இல்ல அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, எல்லாமுமாக இருக்கிறார். அப்ப நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்களும் தெய்வம் தான், நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களும் தெய்வம் தான். அப்படி எல்லாமுமாக இருக்கக்கூடியவரை அமலர்க்கு ஒத்து திருவடி நீழல் சரணம். அப்ப அந்த மாசற்றவர்களோடு இணைந்து அவர்கள் வழி நின்று அப்படின்னு ஒரு குரு பாரம்பரியத்தை இந்த இடத்துல உள்ள கொண்டு வர்றாரு. தத்துவம் வினை அப்படி செய்யும் போது தத்துவம் வினைக்கடல் சாராது. அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சுய விருப்பங்களை தாண்டி அந்த குரு காட்டக்கூடிய வழியில நின்னு நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ தத்துவம் வினைக்கடல் சாராது காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியையினுடைய ஒரு முக்கியமான நாட்டை வந்து இந்த இடத்துல பெருமலர் வந்து நமக்கு ஓபன் பண்ணி தர்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைச்ச இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான புரிதல். குருவா பார்த்தது, அந்த ஒத்த திருவடியா பார்த்தது. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. வேற கேள்வி கருத்து ஏதாவது யாரும் சொல்றீங்களா? வாங்கய்யா ரத்னகுமார் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. நன்றி கிருத்திகாம்மா. நிறைவு செய்து கொள்வோம். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம்.